Day 19 ஃபஸ்ட் மேட்ச்சு பிரேசில் vs ஜப்பான். நான் ஜப்பானுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் இந்த மேட்ச்சில். ஆக்சுவலாக ரொம்ப நல்ல மேட்ச். ஃபஸ்ட் ஹாஃப் ஜப்பான் சூப்பராக விளாண்டாங்க. செகண்ட் ஹாஃப் பிரேசில் இப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் மாற்றி நல்லா விளாண்டாங்க. பிரேசில் கோல் போட்டதுக்கப்புறம் ஜப்பான் கொஞ்சம் ஃபுல்லாக டிஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாங்க. அது ஏன்மே தெரியல. எப்போவுமே ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படி தான் விளாடுறாங்க. அது என்னன்னு காரணமே தெரில. இது ட்ரையல் பண்ணாங்கன்னாவே அவங்க இப்படி விளாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஷெல்லுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடுது. இந்த தடவை ஜப்பான் அப்படி தான் பண்ணாங்க. பட் தே பிளேட் வெல். மார்டினெல்லி அவர் பொசிஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பொசிஷன். அவர் ஆர்சனலில் விளாட்ற பொசிஷனை விளாடலை. கொஞ்சம் சென்டராக விளாண்டார். பாக்ஸுக்குள்ளே கோல் போடுறதுக்குமே உள்ள ஒரு ஆளாக அன்சிலோட்டி அனுப்புனது அவர். பர்ஃபெக்டாக இந்த மேட்ச்சில் ஒர்க் அவுட் ஆச்சு. இனிமேல் அடுத்த மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அடுத்த மேட்ச் பராகுவே vs ஜெர்மனி. இது வந்து நான் பராகுவேக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா எல்லாமே கோல் போடுறவங்களுக்கு தான் நம்மளுக்கு பிடிக்கும். எனக்கு இது டிஃபென்சிவாக பராகுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ரீவியஸாக விளாண்டு அவங்க ஏற்கனவே அமெரிக்காவோட தோக்கத்தான் செஞ்சாங்க. பட் எனக்கு இந்த டிஃபென்சிவ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, த வே தே கண்ட்ரோல் த டிஃபென்ஸ், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கோமெஸ் த கேப்டன் ஆக்சுவலாக அவர் சூப்பராக விளாண்டார். அவர் தான் பேக் போன் ஆஃப் த டீம். ரொம்ப நல்லா விளாண்டார். டிசர்விங் வின்னர் என்ன கேட்டிங்கன்னா, டிசர்விங் வின்னர் வந்து பராகுவே தான். ஜெர்மனி நான் பார்த்தவர் ஒன் ஆஃப் த worst டீம். இந்த டீமு எதுவுமே நல்லா பண்ணலை. இதுவரை ஜெர்மனி வந்து பெனல்டி ஷூட்டவுட்டில் தோற்றதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஒரு பழமொழி, ஒரு பேச்சு வழக்கு உண்டு. ஃபுட்பால்னால் 120 நிமிஷம் விளாடுறது, அதுக்கப்புறம் ஜெர்மனி பெனல்டி ஷூட்டில் வின் பண்ணிடுவாங்கன்னு. அதையெல்லாம் தவிடுபடியாக்குன மேட்ச் இந்த மேட்ச்சு. ரொம்ப சந்தோஷம் பராகுவே வின் பண்ணது. அடுத்த மேட்ச் மொராக்கோ நெதர்லாண்ட்ஸ். இது அதோட ஆச்சரியமான மேட்ச். ஆக்சுவலாக இது நெதர்லாண்ட்ஸ் ஓரளவு ஸ்ட்ராங்கான டீம் தான். நான் மொராக்கோக்கு சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா மொராக்கோ வந்து அவங்களும் டிஃபென்ஸும் நல்லா இருந்துச்சு. அவங்க ஃப்ரெண்ட் 3 ரொம்ப நல்லா விளாடுற பிளேயர்ஸ். ஆக்சுவலாக தே டாமினேட்டட். ஆக்சுவலாக டிசர்விங் வின்னர். தே டாமினேட்டட் த கேம்ஸ். நிறைய கோல் போட்டிருந்துருக்குன்னு கண்டிப்பாக, ஆனால் போடலை. தே டிசர்விங் வின்னர். ரொம்ப நல்லா விளாடுறாங்க. அடுத்த ரவுண்டு எப்படின்னு தெரில, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஜெர்மனிக்கு ஆப்போசிட்டு நெதர்லாண்ட்ஸ் வந்து இதில் அவுட் ஆஃப் 5ல் ஒரு நேரம் தான் வின் பண்ணியிருக்காங்க. பெனல்டி ஷூட் அவுட்டில் அவங்க தோற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. மேட்ச் ஸ்டார்டிங்லேயே என்னென்னா, நார்மலாக ஆரஞ்சு ஆர்மி அவங்க நெதர்லாண்ட்ஸ் சப்போர்ட்டர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க கிரவுண்டு ஃபுல்லாக. இந்த தடவை அப்படி இல்லை. மெக்சிகன்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட ஹோல் ஸ்டேடியமில் 99-98% வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, மொராக்கோக்கு தான். ஏன்னா ஒரு 2014 வேர்ல்டு கப்பில் ஒரு ராங் டெசிஷனால் மெக்சிகோ தோற்றாங்க நெதர்லாண்ட்ஸ்க்கு எதிராக. அதனால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகி போச்சு. பார்ப்போம் அடுத்த ரெண்டு எப்படி போகணும்.